ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பரணி தீபம். செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 6:30 மணிக்கு மேலே தீபம் ஏற்றியாச்சு. வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் எல்லோரும் போல் நானும் தாம்பலத்தில் 5 விளக்கு வச்சு, மண் விளக்கு தான் 5 விளக்கு வச்சு ஏற்றியாச்சு. லட்சுமி விளக்கு இல்லாமல் மண் விளக்கு வந்து 5 ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து 3 விளக்கு, அகல் விளக்கு 3 விளக்கு வந்து வெளியில் வச்சு ஏற்றினேன். நான் எனக்கு தெரிஞ்சபடி சாமி கும்பிட்டுப்பேன். அது மாதிரி தான் இன்றைக்கும் விளக்கு ஏற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சிம்பிளாக, ஏன்னா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு எல்லா வேலையும் பார்க்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் சிம்பிளாக விளக்கு ஏற்றி முடித்தாச்சு. பரணி தீபம் அப்படியே நல்லபடியாக முடிஞ்சது. மறுநாள் இது வந்து தீப கார்த்திகை அன்னைக்கு உள்ள வீடியோ. இன்றைக்கி வந்து அன்றைக்குமே ஸ்கூல் தான் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு அன்றைக்கி வேறு நல்ல மழை. வீட்டுக்கு வந்துட்டு தான் எல்லா வேலையும் அப்படியே வேக வேகமாக பார்த்துட்டு, இது வந்து பூஜை ரூமில் எனக்கு தெரிஞ்சபடி ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதி கோலம் போட்டு அங்கே விளக்கு ஏற்றிட்டேன். இது வந்து வெளியில் வாசலில் ஒரு குத்து விளக்கு, அதை சுற்றி அகல் விளக்கு. வீட்லேயும் அங்கங்கே எல்லோரும் போலயே தீப கார்த்திகை எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக விளக்கு வைப்போம். அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் வச்சாச்சு. பாப்பாவும் தம்பியும் இருக்காங்க. அம்மா ஒரே ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டு சரி பக்கத்தில் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். வேலை பார்த்துட்டு அப்படியே விளக்கையும் ஏற்றிட்டு கோவிலுக்கும் கிளம்பியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு, ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு 1 மாதத்திட்ட ஆகிடுச்சு, போகவே இல்லை. அதனால் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, எவ்வளோ வேலையாக இருந்தாலும் பார்த்துட்டு போயிடணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதே மாதிரி கோவிலுக்கும் போயாச்சு. கோவிலுக்குன்னா தூரமாலாம் இல்லை, எங்கள் ஊரில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் ஊர்லேயுமே வந்து முருகன் கோவில் இருக்குது. அங்கே தான் வந்து அங்கேயும் மலையில் தீபம் ஏற்றுவாங்க. சரி அங்கே போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் இந்த தடவை டெட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். ரிசல்ட் எப்படி வரும்னு கண்டிப்பாக வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். சரி அதனால் போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு போயாச்சு. இது எங்கள் ஊர் கோவில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயுமே நல்லா இருக்கும். எங்கள் ஊர் கோவில்லையுமே நல்லாவே இருக்கும் விசேஷமாக. அங்கேயும் தீபத்தில் கொண்டு போய்